தோனிக்கு லாஸ்ட் சீசனாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தோனி வந்து இப்போ மேட்சே ஆடாமல் இம்பாக்ட் பிளேயராக மட்டும் வந்துட்டு போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி. அந்த தோனி கடைசி சீசன்ங்கிறத நம்ம அப்படி செகண்ட் வச்சுட்டு அந்த பிளேயிங் விஷயத்தை பேசிக்கலாம். ஏன்னா தோனி இப்போ எல்லாருமே சொல்றது என்னன்னா தோனி இந்த இம்பாக்ட் பிளேயரா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ சஞ்சு சாம்சன் மேல விக்கெட் கீப்பரா ஒருத்தர் இருக்காரு, கார்த்திக் சர்மா உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு பக்கம் பேச்சுக்கள் இருந்துகிட்டு இருக்கு. பட் சுகுமார் இதுல என்ன இஷ்யூனா, இப்போ T20 கிரிக்கெட் அந்த ஹை ப்ரெஷர் டைம்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த 18, 19, 20 ஓவர் அது பவுலிங் போடுறவங்களுக்கும் பேட்டிங் பண்ணுறவங்களுக்கும். ஸோ அதில் யார் பெஸ்ட்னா அது ஆப்வியஸ்லி அந்த டாபிக் அது தோனி தான் அதில் பெஸ்ட் இருப்பார். பட் இங்கே வந்து ஒரு 2 யங்ஸ்டர்ஸில் திரும்ப நீங்கள் கொடுக்கும்போது அந்த யங்ஸ்டர்ஸ் அதை எப்படி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க, அதான் மேட்ச் வினிங். கரெக்ட். ராஜஸ்தான் ராயல்ஸ் போன வருஷம் கிட்டத்தட்ட 6 மேட்சஸ் வந்து 1 ரன்ல தோத்துருக்காங்க. சூப்பர் ஓவர் வரைக்கும் தோத்துருக்காங்க. 9 ரன்ல தோப்பாங்க, 6 ரன்ல தோப்பாங்க, 10 ரன்ல தோப்பாங்க. ஹெட்மயர்லாம் இருந்தும் துருதுரல் அடிச்சு கொடுத்துட்டு அந்த மேட்ச் தோத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை ஃபினிஷ் பண்றதுல பிரச்சனை இருந்துச்சு. அது ஃபினிஷிங் இஸ் ஆர்ட். அது நம்ம சொல்றதை தாண்டி கிரிக்கெட்டர்ஸ் ஏன் அதை பெருசா புகழ்றாங்கன்னா அந்த இடத்துல இப்போ இவங்க 2 பேர்ட்டையும் அதை கொடுக்கறதுல பெருசா கண்டிப்பா யோசிப்பாங்க. அண்ட் 2-3 வருஷமே தோனி கடைசியா தான் வராரு. இப்போ உங்களுக்கு ராகுல் டேவாத்தியா இருப்பாரு குஜராத் டைட்டன்ஸ்ல. அவருக்கு எதுக்கு சோறு போட்டு வளர்ப்பாங்கன்னா, எனக்கு நீ இந்த 6 பால் எனக்கு ஆடணும். அந்த 6 பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகுமார் நார்மல் மேட்ச்ல உங்களுக்கு பெருசா தெரியாது. நீங்க நாக் அவுட்ஸ்ல போகும்போது அந்த 6 பாலும் வேற மாதிரியான ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பால்களா இருக்கும். நீ எனக்கு அதை அடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறனால டெவோத்தியா வச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் தோனி அந்த ரோல் தான் பிளே பண்றாரு. இன்னொன்னு ஆன்ஃபீல்ட்ல ஆப்வியஸ்லி தோனி கிட்ட இருந்து இன்புட்ஸ் எல்லா கிரிக்கெட்டர்ஸும் இன்புட்ஸ் கொடுப்பாங்க. பட் அந்த இன்புட்ஸ் யாருக்கிட்ட இருந்து எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் பார்த்துருக்கிறாருங்கிறது இருக்கு. ஸோ தோனி நான் என்னோட பிளேயிங் லெவலில் வைப்பேன். நான் இந்த வருஷம் கார்த்திக் சர்மா அவ்வளோ ரேட் கொடுத்து எடுத்தாலும் நான் ஆப்வியஸ்லி நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் பாருங்க, உங்களுக்கு இனிஷியலாக இப்போ மேட்சஸ் இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு வேற யாராவது மேலே சொதப்ப பட்சத்தில் உங்களுக்கு மேட்சஸ் கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறது மாதிரி தான் நான் ஒரு பேக்கப் ஆப்ஷனாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்னோட ஸ்கீம் ஆஃப் திங்கில் நீங்கள் இருப்பீங்க. அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக பண்ணுவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ், அதில் டவுட்டே கிடையாது. அது அவர் பெஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ். சஞ்சு சாம்சன் எனக்கு ஃபீல்டராகவும் நிறைய தடவை நான் நல்லா பார்த்துருக்கிறேன். 2-3 எக்ஸாம்பிள் சொல்லுவேன். 2021 ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா ஒரு T20 மேட்ச் நடக்கும், சூப்பராக கேட்ச் பிடிப்பார். ஸோ ஒரு ஃபீல்டராகவும் மாதிரி கன்னாகவும் இருப்பார். அப்படிங்கும்போது நான் வந்து ஒன்று சஞ்சு சாம்சன் இம்பாக்ட் பிளேயராக விஷ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி RRல அப்படி தான் ப்ளே பண்ணார். அப்படிங்கும்போது சஞ்சு சாம்சனா இல்லை துபே இருக்கிறார். ஸோ அப்படிங்கும்போது நான் தோனி பிளேயிங் லெவலில் இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். ரிட்டையர்மெண்ட் பற்றி கேட்டிங்க அப்படின்னா அது அவரோட முடிவு தான். ஏன்னா அது அந்த மேட்ச் ஃபிட்னஸ் அது அவரே சொல்லியிருக்காரு, அது இருக்குது. அப்படிங்கும்போது ஏதாவது அவரால் கண்டினியூ பண்ணி ஆட முடியும். இது லாஸ்ட் சீசனாக இருக்குமான்னு கண்டிப்பாக பதில் கேட்டால் எனக்கு கிடையாது. பட் ஆனால் பிளேயிங் லெவலில் இருப்பார்.